ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சாரீக்கு வைக்கிற ஃபால்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சாரீக்கு ஃபால்ஸ் அட்டாச் பண்ணுறாங்க. ஒரு சிலருக்கு அந்த ஃபால்ஸ் எதுக்காக வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சில தெளிவுகள் இல்லாமல் இருக்குது. அதாவது மெயினாக ஃபால்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம ஃபுல்லாக நீட்டாக நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த சாரீக்கு கீழே அந்த ஃபால் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே நல்லா திக்னஸாக இருக்கும். சாரீ கட்டும்போது கீழே ஃப்ளோர்லேருந்து ஸ்டிஃபாக நிற்கும் போது உங்களுக்கு அந்த லுக்கு பார்க்கும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். அதுவே நம்ம ஃபால்ஸ் இல்லாமல் நம்ம வச்சோம் அப்படின்னா கீழே என்ன ஆகும்னா அந்த ஃபால்ஸ் இருக்கிற இடம் இப்படி கிராஸாக வரும். நம்ம காலை ஒட்டியே சாரீ வர்ற மாதிரி இருக்கும். அப்போ அது எப்படி இருக்கும்னா அந்த லுக்கு நமக்கு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. அதுக்காக ஃபால்ஸ் வைக்காமல் கட்டுறவங்களெல்லாம் நம்ம குறை சொல்லலை, அது அவங்களுடைய விருப்பம் தான். ஆனால் ஒரு ஃபால்ஸ்னால எப்படி என்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் சொல்கிறோம். இப்போ அந்த ஃபால்ஸ் வச்சு நீங்கள் சாரீ கட்டும்போது அந்த சாரீ பார்க்குறதுக்கு நீட்டாக அது கீழே போய் நம்ம ஃப்ளோரில் டச் பண்ணாலும் அந்த சாரீ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதாவது ஒரு கீழே ரொம்ப பிளெயினாக இல்லாமல் ரொம்ப லீனாக இல்லாமல் நல்லா அகலமாக நீட்டாக ஒரு சாரீ வேர் பண்ணும்போது அந்த சாரீனோட பார்க்குறதுக்கு அந்த லுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் கவனித்து பாருங்கள். ஃபால்ஸ் வச்சு கட்டுறவங்களுடைய ஏன்னா நிறைய பேர் கவனிக்கிற விஷயம் அதுதான். நம்மளுடைய கால், அதுக்கு கீழே நம்மளோட அந்த மேலே நம்ம எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம காலுக்கு முட்டிக்கு கீழே இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸிங்க்கெல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. ஏன்னா ஃபுல்ஃபில் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்னாவே உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்குமே நம்ம சின்ன சின்ன விஷயங்களையுமே பார்த்து பார்த்து நம்ம பண்ணுவோம். அது ஒரு சிலர் அதை நல்லாவே உன்னிப்பாக பார்ப்பாங்க. நமக்கே அது பார்க்கும்போது ஒரு சிலரை திரும்பி பார்ப்போம். அந்த மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த சாரீ ஃபால்ஸை கூட எப்படி வைக்கணும், எப்படி வச்சா நீட்டாக இருக்கணும், எப்படி கட்டினா நல்லா இருக்கணும், எந்தெந்த சாரீக்கு ஃபால்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஃபால்ஸுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. அதனால் மெயின் ரீசன் ஒரு நீட்டாக ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த சாரியே பார்த்தீங்கன்னா நம்ம கணுக்கால் வரைக்கும் கட்டினா நீட்டாக இருக்காது. அதுவே ஃப்ளோர் வரைக்கும் கட்டினோம் அப்படின்னா ரொம்ப பார்க்குறக்கு நல்லா லுக்காக இருக்கும். அப்போ அந்த ஃப்ளோர் வரைக்கும் நம்ம கட்டும்போது அதில் ஃபால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். கால்கிட்ட ரொம்ப அகலமாக இல்லாமல் ரொம்ப நம்ம ஸ்கர்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே நம்ம எக்ஸ்ட்ராவாக நாங்கள் அந்த பஃப்னு வர்றதுக்காக நிறையா இதை நம்ம அட்டாச் பண்ணுறோம். கேன் எல்லாம் வச்சு அட்டாச் பண்ணுறோம். அப்போ என்ன காரணம் அப்படின்னா அது ஃப்ளோரில் டச் ஆனாலும் அது கீழ் போர்ஷன் பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த சாரீக்கு ஃபால்ஸ் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு லுக் வைஸ் பார்க்குறக்கு அது நீட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம பட்டு சாரீ, சில்க் சாரீ எல்லாம் நம்ம கட்டுறோம் அப்படிங்கும்போது நம்ம கொலுசு போட்டிருந்தோம் அப்படின்னா அதில் பட்டு அந்த ஜரி எல்லாம் இழுத்துருச்சு அப்படின்னா ஒன்ஸ் ஒரு 2-3 ஜரி இழுத்தாவே நம்ம ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணவே முடியாது. வேறு வழி இல்லாமல் அதை ஃபுல் டே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே அங்கே இருக்கிற எல்லா ஜரியும் இழுத்துட்டு கொலுசில் மாட்டி அந்த சாரியை வீணாக போயிடும். கிளியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது இன்னொரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் சாரீ, டெலிகேட்டடாக இருக்கிற சாரீ, அதே மாதிரி ஆர்கான்ஸா இந்த மாதிரி சாரீஸுக்கு எல்லாமே நம்மளுடைய கணுக்கால் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் இன்ஸ்கர்ட் கூட நமக்கு ஒரு அந்த கணுக்கால் வரைக்கும் தான், ஆங்கிள் வரைக்கும் தான் நம்ம கட்டுவோம். அப்போ அதுக்கு கீழே இருக்க போர்ஷன் கவராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி இன்ஸ்கர்ட்டே கொஞ்சம் நமக்கு ஷார்ட்டாக இருந்தாலுமே நம்ம ஃபால்ஸ் வச்சுருக்க சாரீ கட்டும்போது அந்த கீழ் போர்ஷன் பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், கீழே உறைஞ்சு அந்த தையலெல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும் சாரீக்கு ஃபால்ஸ் வச்சோம் அப்படின்னா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபால்ஸ் வைக்கிறதுக்காக இருக்குது. அது வீட்டில் ரஃப்பாக கட்டுறதுக்கு நம்ம வைக்கணுங்கிறது இல்லை. ஆனால் வெளியே எங்கேயாவது கட்டிட்டு போகிறோம், நல்ல ஒரு லுக்கு நமக்கு தரணும் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா சாரீக்குமே நம்ம ஃபால்ஸ் வச்சு கட்டினா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃபால்ஸ் வைக்கிறோம், அது எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிற மெத்தட் ஒன்று இருக்குது. ஒன்று நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் போட்டுருவோம். எதுக்காக போடுறோம் அப்படின்னா ரொம்ப டெலிகேட்டடாக இருக்கிற சாரீஸ்க்கெல்லாம் ஹெம் பண்ணும்போது லைஃப் வராது. சீக்கிரம் அந்த ஹெம் கொலுசில் மாட்டினோம்னா கூட அது அங்கங்கே கட் ஆயிரும், பிரிஞ்சிடும். அதுவே ஒரு பட்டு சாரீ, ஒரு பிளெயினாக இருக்கிற சாரீ, அந்த மாதிரி சாரீஸ்க்கெல்லாம் நம்ம மேக்ஸிமம் ஹெம் பண்ணாதான் நீட்டாக இருக்கும்.
மற்ற சாரீஸுக்கெல்லாம் நம்ம வந்து அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் வர்றதுக்கு வந்து நம்ம குறுக்க போடும்போது அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அப்போ அதுக்கெல்லாம் நம்ம ஹெம் பண்ணிக்கலாம். பார்டரே பார்த்தீங்க அப்படின்னா குறுக்க போகிற இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா அதே சேம் கலர் த்ரெட்டில் நம்ம போட்டோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஸ்டிச்சஸே போடலாம். ஏன்னா ஸ்டிச்சஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் போடுறோம் அப்படின்னா அதுதான் வந்து சாரீக்கு அந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப லைஃப் லாங் பிரியாமல் கிழியாமல் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து ஹெம் பண்ணி போட்டால் தான் பிடிக்கும். ஏன்னா அந்த மேலே இருக்க அந்த லைன் தெரியக்கூடாது. அதாவது அந்த லைன் வந்து நம்மளால எந்த அளவுக்கு மேட்சிங் த்ரெட் கரெக்டாக போட்டு லைன் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஸ்டிச் பண்ண முடியுதோ அது வந்து எல்லா சாரீக்குமே பாசிபிள் தான். ஸ்டிச்சஸே போடலாம். ஆனால் மேட்சிங் த்ரெட்டு கரெக்டாக போட முடியல, ஸ்ட்ரெயிட் லைன் வருது, நம்ம குறுக்க லைன் போட்டால் அது நல்லா வெளியே தெரியுது. அதே மாதிரி பிளெயின் சாரியாக இருக்குது, நம்ம போடும்போது சில சில சுருக்கமெல்லாம் வந்து அந்த சாரீ வந்து வெளியே பார்த்தீங்க அப்படின்னா கட்டும்போது அந்த சுருக்கம் தெரியுது. அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும்போது எல்லாமே நீங்கள் மேக்ஸிமம் ஹெம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம், மேல் பக்கம் வந்து நம்ம ஹெம் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஹெம் பண்ணுறது வந்து பட்டு சாரீ, சில்க் சாரீ, அந்த மேலே வந்துட்டு பிளெயினாக இருக்கிறது அந்த மாதிரி சாரீஸுக்கெல்லாம் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம இருக்கும்போது அது ஸ்டிச்சஸ் போடுறது தான். ஏன்னா வாஷ் பண்ண அது வந்து கிழியாமல் அப்படியே லைஃப் லாங் வரும். இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ முதல்ல நம்ம ஃபால்ஸ் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஃபால்ஸ் வைக்கும்போது ஒரு சில சாரீஸ்க்கு வந்து நம்ம அப்படியே ஃபால்ஸை வச்சுட்டோம் அப்படின்னாவே நீட்டாக இருக்கும். ஒரு சில சாரீஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்து ஃப்ளீட் வைக்கணும், ஒரு சில சாரீஸ்க்கு மேல் பக்கமாக ஃப்ளீட் வைக்கணும். கீழ்ப்பக்கம் ஃப்ளீட் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா சாரீஸோடைய கீழே வந்து அந்த கரைப்பகுதி அதாவது செல்வேஜ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த செல்வேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சாரீ மேலே இருக்க சாரியை விட செல்வேஜ் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப விரிஞ்சிட்டு இருக்கும். அது நீங்கள் சாரீ மடிக்கும் போது கவனிச்சிருப்பீங்க. ஒரு சில நம்ம நார்மலான பூனம் சாரீ இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபோல்டு பண்ணும்போது ஈவனாக இருக்கும். ஒவ்வொரு சாரீ பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஜ்ஜு வந்து செல்வேஜ் வந்து நல்லா அகலமாக இருக்கும். அது அந்த த்ரெட்டை பொறுத்து தான், அது வீவிங் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா சாரீ வந்து சுருக்கம் அந்த அகலம் வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கலாம். நம்ம கீழ்ப்பக்கம் ஃப்ளீட் இடையில அதாவது ஒரு அடிக்கு அந்த மாதிரி ஒரு 30 சென்டிமீட்டருக்கு ஒரு 15 இன்ச்சு அந்த மாதிரி விட்டு விட்டு நம்ம சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் மேக் பண்ணி வச்சோம் அப்படின்னா மேல் பக்கம் நம்ம ஸ்டிச் போடும்போது அந்த ஃபால்ஸ் வந்து மேல் பக்கம் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். அதுவே இன்னொரு டைப் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கரைப்பகுதி வந்து இழுத்துட்டு சுருக்கமாக இருக்கும், மேலே சாரீ பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்கும். அப்போது கீழே நீங்கள் பிளேஸ் பண்ணும்போது கரைப்பகுதி லென்த்து கம்மியாகவும் மேலே இருக்க சாரீ பகுதி வீவி அந்த துணி வந்து அகலமாகவும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம கீழ்ப்பக்கம் நார்மலாக வச்சு தச்சுருவோம். அதே அளவுக்கு மேலே ஸ்டிச்சஸ் போடும்போது இடையில ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி வரும். அப்போ இந்த ஃப்ளீட்ஸ் வைக்கிறது வந்து சரியாக தப்பா அப்படின்னா ஃப்ளீட்ஸ் வச்சா மட்டும்தான் அந்த சாரீக்கு ஃபினிஷிங் கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு தான் ஹெம் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சிலர் ஃபால்ஸுக்கு எதுக்காக ஃப்ளீட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வேறு வழி இல்லை. ஏன்னா அதனுடைய வீவிங் வந்து அந்த மாதிரி இருக்குது. செல்வெஜ் டைட்டாக இருக்குது, சாரீ லூஸாக இருக்குது. அதே மாதிரி சாரீ டைட்டாக இருக்குது, செல்வெஜ் லூஸாக இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபால்ஸ் வந்து நம்ம வச்சு தான் ஆகணும். ஆனால் ஃபால்ஸ் வச்சு கட்டுறது அப்படிங்கிறது வந்து நிறையா பேர் வந்து அது மேக்ஸிமம் ஒரு சாரீ அப்படின்ட்டாவே அதுக்கு ஃபால்ஸு மேட்சிங் பார்த்து ஒவ்வொரு சாரீக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக ஃபால்ஸ் வைப்பாங்க, ஒவ்வொரு சாரீக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக வைப்பாங்க. நம்ம நல்லா ஒரு காட்டன் சாரீ, கொஞ்சம் ஆர்கான்சா சாரீ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம ஃபால்ஸ் வந்து அகலமாக வச்சோம் அப்படின்னாவே பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். நமக்கு விசிபிளாக வெளியே தெரியாத மாதிரி இருக்கிற இதுக்கு நம்ம சின்ன ஃபால்ஸ் வச்சிங்கன்னா கூட ஓகே தான். அது எப்படி வச்சாலும் நமக்கு வெளிப்பக்கம் தெரிய போகிறதில்ல. ஒரு சிலர் அந்த பட்டு சாரீக்கு அந்த பார்டர் மட்டும் கவர் பண்ணுறதுக்காக ஃபால்ஸ் வைப்பாங்க. அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அவங்கவுங்க விருப்பம் தான். ஏன்னா சாரீ டேமேஜ் ஆகக்கூடாது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும், கட்டும்போது நல்லா லுக்கு தரணும். இந்த மாதிரியான சில விஷயங்களுக்காக தான் நம்ம சாரீ ஃபால்ஸ் வந்து வைக்கிறோம். இப்போ சாரீ ஃபால்ஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சாரீ ஃபால்ஸ் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் ஒரு 2.25 மீட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது இது வந்து நமக்கு ரெடிமேடாகவே நம்ம கடையில் வாங்குறது தான். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமான சாரீ. இது வந்து பாலியஸ்டர்
ஃபால்ஸு. காட்டன் வந்து காட்டன் சாரீக்கு மட்டும்தான் வச்சா செட் ஆகும். அப்படியே வைக்கிற மாதிரி இருந்தாலும் அதை தண்ணியில் போட்டு நல்லா இது பண்ணி அயர்ன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம காட்டன் சாரீக்கு வைக்கணும். ஆனால் நமக்கு மேக்ஸிமம் நமக்கு பாலியஸ்டர் ஃபால்ஸ் வந்து எல்லா சாரீக்குமே ஆப்டாக தான் இருக்கும். ரொம்ப 100% காட்டன் சாரீ அப்படின்னா மட்டும் நம்ம வந்துட்டு, ஏன்னா காட்டன் சாரீ சுருங்கும் போது ஃபால்ஸ் வந்து லூஸ் வரும். அதனால் ஃபுல் காட்டனாக இருக்கிற சாரீஸ்க்கு மட்டும் நம்ம வந்து காட்டன் ஃபால்ஸ் வாங்கினா போதும். மற்றபடி எல்லா சாரீஸுக்குமே நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து நம்ம நார்மலாக பாலியஸ்டர் ஃபால்ஸ் வாங்கிக்கலாம். அதே மாதிரி மெயினாக வந்துட்டு நம்ம காட்டன் சாரீக்குமே ஃபால்ஸ் வந்து பாலியஸ்டர் வச்சாதான் ஓரளவுக்கு, ஏன்னா மேக்ஸிமம் இப்போ அதுதான் எல்லாத்துக்குமே நம்ம வைக்கிறோம். காட்டன் ஃபால்ஸ் வச்சா அதில் நிறையா எப்படினாலும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பாலியஸ்டர் ஃபால்ஸே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு சாரீ நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சாரியோட சைடு பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து இது உள்பக்கம். அப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நீங்கள் வந்து இதனுடைய ஓரம் அடிச்சுக்கோங்க. இது நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஓரம் அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து சாரிக்கு நம்ம ஓரம் அடிச்சாச்சு. இப்போ இந்த உள்பக்கம் நீங்கள் ஓரம் அடிச்சிருக்க சைடு கீழே எட்ஜில் நீங்கள் திருப்பிக்கோங்க. இதில் இருந்து ஒரு 12 இன்ச்சு வந்து கேப் விட்டுக்கோங்க. இங்கிருந்து ஒரு 12 இன்ச்சு. ஏன்னா இது வந்து நம்ம இடுப்பில் சொருகும் போது இது வந்து மேலே தூக்கிக்கும். அப்போ நம்ம இங்கிருந்தே வைக்கும்போது நமக்கு கால் வந்து தடுக்கும். அதனால் உள்குத்து நம்ம இடுப்பில் சொருகுனதுக்கு அப்புறம் இது மேலே தூக்கும் போது ஒரு 12 இன்ச்சுக்கு நீங்கள் இதை வந்து எம்டியாக விட்டுருங்க. 12 இன்ச்சுக்கு அதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் ஊசியை வச்சு இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபால்ஸினுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா இது மடித்து அடிச்சிருப்பாங்க 2 சைடும். அப்போ இதையும் நீங்கள் நகத்தில் நல்லா இப்படி மடித்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கீழே இருக்க செல்வேஜ் வந்து நல்லா டைட்டாக அகலமாக இருக்குது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல இப்படி கிராஸாக இருக்குது இந்த லைன்ஸ் எல்லாம். அப்போ சாரீ என்னன்னா ஒரு கரெக்டான ஒரு பொசிஷனில் இல்லை. அது கட்டும்போது நல்லா இருக்கும். ஆனால் இது ஒரு ஹேண்ட்லூம் சாரீ அப்படிங்கும்போது இது வந்து அந்த வீவிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கிராஸாக தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்க சாரீக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்பவும் போல் இடையில சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சுருவோம். அதுக்கப்புறம் அது தேவைப்பட்டால் அதை ஓப்பன் பண்ணி எம்மிங் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம அப்படியே வந்து அந்த ப்ளீட்டை மடித்து வச்சு ஹெம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் எல்லா சாரீக்குமே அதாவது நெருக்கமாலாம் ப்ளீட்ஸ் வச்சிடாதீங்க. அது ரொம்ப பார்க்க அசிங்கமாக இருக்கும். ஒரு அடிக்கு ஒரு சின்ன ப்ளீட்ஸ் அப்படி வச்சிங்கன்னா போதும். அதுவே ஒவ்வொரு சாரீ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இழுத்த மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் ப்ளீட்ஸ் வைக்கணும்னு உங்களுக்கு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணும்போதே தெரியும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சாரீக்கும் எப்படி ப்ளீட்ஸ் வச்சா அங்கே சுருக்கம் இல்லாமல் மேல் பக்கம், அதாவது இந்த சாரீ இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும். நம்ம ஒரு ஃபால்ஸ் அட்டாச் பண்ணுறனால அது கீழே ஃபால் ஆகும்போது அது நீட்டாக இருக்கணும். அது வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா ப்ளீட்ஸ் நம்ம எடுக்கும் போதுமே கீழே வரைக்கும் அது கரெக்டாக வரணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அது ஆகாத மாதிரி ப்ளீட்ஸ் வந்து வராத கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த 2 சைடுமே கரெக்டாக வச்சுட்டு எட்ஜில் வந்து ஸ்டிச் போடணும். இது வந்து எட்ஜ் ஸ்டிச் தான். ஏற்கனவே அந்த ஃபால்ஸில் ஒரு லைன் இருக்குது. அது மேலேயே கூட நீங்கள் போட்டுக்கலாம். சாரீ வந்து
ஒரு நூல் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, உள்ள தள்ளி தையல் விழாத மாதிரி அடிச்சிடாதீங்க. அதனால இது நீங்க இப்படி 2 கையிலயும் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா கூட இவ்வளவு தூரம் அடிச்சிட்டேன். நான் சின்னதா ஒரு ப்ளீட்ஸ் வச்சுக்கிறேன். மேக்ஸிமம் இந்த சாரிக்கு ப்ளீட்ஸ் தேவைப்படாது. இருந்தாலும் இந்த எட்ஜ் வந்தோடனே இதை வந்து நம்ம இப்படி கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சுக்கு இதை நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி இந்த ரஃப் எடுத்து இந்த ஸ்டிச்சை நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து நமக்கு எந்த ஒரு சுருக்கமுமே இல்லாமல் நீட்டாக நம்ம வச்சாச்சு. இப்போ இதே இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ப்ளீட்ஸ் வந்து இப்படி விரிஞ்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு இது தேவைப்படும். எல்லா இடத்துலையுமே நம்ம எப்படி வச்சிருக்கோம், இப்போ இந்த இடத்துல தேவைப்படாத இடத்துல நம்ம இதை எப்படியும் மடித்து இந்த இடத்துல ஹெம் பண்ணிக்கலாம். ஹெம் பண்ணும்போது இப்போ எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ அந்தந்த இடத்துல நம்ம அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போடணுன்னா இது இப்படியே கொண்டு வந்து இப்படியே ஓரமாக அதே மாதிரி எட்ஜ் ஸ்டிச்சஸ் நீங்கள் கொண்டு வந்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு ஹெம் பண்ணும் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் வர்றத நீங்கள் நார்மலான சின்ன ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு லாங் ஸ்டிச் போட்டீங்க அப்படின்னா ஹெம் பண்ணிட்டு அந்த லாங் ஸ்டிச்சை வந்து நம்ம பிரித்து விட்டுறலாம். ஏன்னா இங்கே இருக்க போர்ஷனுக்கு வந்து நீங்கள் ஹெம் பண்ணீங்கன்னாலும் அது வந்து ஸ்ட்ராங்காக லைஃப் வராது. அது வந்து எப்படினாலும் அது கட் ஆயிரும். அப்போ நீங்கள் இங்கே வரைக்கும் நார்மல் ஸ்டிச் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து எப்பவும் போல லாங் ஸ்டிச் போட்டு ஹெம் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்குள்ள மண் போக இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதனால இந்த கேப் வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். இங்க ரஃப் அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் கேப்ல நிறுத்திட்டு நல்லா சுருக்கம் எங்கேயும் இல்லாம ஸ்டிச்சஸ் நல்லா பிரிக்கிற மாதிரி நல்லா பெரிய ஸ்டிச்சாவே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க தையல் போட்டுக்கோங்க. இப்படி ஸ்டிச் போடும்போதே அங்க அந்த ப்ளீட்ஸ் தேவையா இல்லையான்னு நமக்கு தெரியும். அது தேவையில்லைன்னா இதை வச்சு இப்படி மடிச்சே நீங்க தையல் போட்டுக்கோங்க.
இந்த இடத்த வந்து ஆல்ரெடி நம்ம ஃபோல்டிங் கொடுத்துருக்கோம். இதை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஹெம் பண்ற மாதிரியே வச்சுக்கலாம். ஏன்னா இது saree வந்து நமக்கு மேல் பக்கம் தெரியும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு லாங் ஸ்டிச் மட்டும்தான் போட்டிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எட்ஜ் ஸ்டிச் போட்டிருக்கோம். நல்லா மேட்சிங் போட்டிருக்கறனால உங்களுக்கு இங்கே வந்து தையலே வந்து தெரியாது. இதே தையல் கூட நீங்கள் இங்கே மேலே போடலாம். ஆனால் இதில் ஸ்ட்ரைட் லைன்ஸ் வரனால நம்ம கிராஸ் பண்ணும்போது எப்படினாலும் இந்த ஸ்டிச்சினோட லைன் இதில் தெரியும். அதனால் இதை வந்து நம்ம ஹெம் பண்ணிக்கலாம். இப்போ இதனோட ரைட் சைடு திருப்பி பார்க்கும்போது இப்படி இப்படி இது பண்ணும்போது இங்கே எந்த ஒரு சுருக்கமும் நமக்கு வரக்கூடாது. ஏன்னா ஒரு சிலர் ஃபால்ஸ் வைக்கும்போது பார்த்தா இப்படி வந்து அப்படியே துணி வந்து இந்த இடம் ஒரு பக்கம் நமக்கு அப்படியே தூக்கிட்டு சுருண்டுட்டு வரும். அந்த மாதிரி வராமல் saree ஃபுல்லாகவுமே நமக்கு கரெக்டாக இந்த நேர் இது வர மாதிரி நமக்கு ஃபால்ஸ் வைக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் பிரிக்கும்போது எப்போவுமே ஃபால்ஸ் பக்கம் இருக்கிற தையலை வந்து பிரிங்க. ஏன்னா மெயின் பக்கம் நம்ம இழுத்தோம் அப்படின்னா சாரியோட நூலையும் தெரியாமல் இழுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி அந்த லைன் விழுந்துடும். அதனால் எப்பவுமே நம்ம தையல் பிரிக்கும் போது ப்ளவுஸாக இருந்தாலும் சுடிதாராக எதுவாக இருந்தாலும் உள்ள லைனிங் பக்கம் இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா தான் மேலே இருக்க துணி உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதனால் இதில் லாங் ஸ்டிச் தான் போட்டிருக்கோம். ஒரு நூல் இழுத்தாவே நமக்கு ஃபுல்லாக அது வந்துடும். இப்போ இந்த சாரியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபால்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த saree பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹேண்ட்லூம் அப்படிங்கும்போது இந்த வீவிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிராஸாக தான் இருக்கும். இதுவே ஒரு பூனம் சாரியோ அல்லது காட்டன் சாரியோ எதில் நீங்கள் ஃபால்ஸ் வச்சாலுமே மேல் பக்கம் நமக்கு சுருக்கம் வரக்கூடாது. ஃப்ளீட் எடுக்கும்போது கீழே வரைக்கும் அந்த ஃப்ளீட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் ஃபார்ம் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஃபால்ஸ் வச்சுக்கோங்க. பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.